பிரேக் டவுன் சீரிஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். போன ஃபேஸ் 2ல பார்த்தீங்கன்னா நான் ஆண்ட்மேன் தான் லாஸ்ட் ஆரிஜின் ஃபிலிம்னு சொல்லியிருந்தேன், தப்பாக சொல்லிட்டேன். ஸோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படம் பார்த்தீங்கன்னா இது 2016 ரிலீஸ் ஆனது. இந்த ஃபேஸ் 3 ரிலீஸ் ஆன எல்லா படமும் எனக்கு பிடிச்ச படம் சொன்னால அந்த வகையில் இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் தான். நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட ஒரு ஆரிஜின் ஸ்டோரி இந்த படத்தில் சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த படமும் அயன்மேன் படமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தாங்க இருக்கும். லைக் இந்த படத்தில் எடுத்துட்டிங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்டத்தட்ட அயன்மேன் மாதிரி தான் இருப்பார். ஆரம்பத்தில் ரொம்பவே அரகண்டாக தான் பெரிய புத்திசாலின்ற அந்த ஒரு திமிரோடு தான் இருப்பார். அதுக்கப்புறம் போக போக எல்லாமே அடங்கி அவருமே ஒரு சாஸ்திரர் ஆயிடுவார். அதைத்தான் அந்த படத்தில் காட்டி இருந்திருப்பாங்க. ஆரம்பிக்கலாமா? படத்தோட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வில்லனை தான் காட்டுறாங்க. வில்லனோட பேர் கைசீலியஸ். பார்த்தீங்கன்னா அங்கே புக் ஆஃப் கேக்லேஸ்ட்ரோனில் இருக்கிற டார்க் டைமென்ஷன் அண்ட் டொர்மாமோவை பற்றின அந்த புக்கில் இருக்கிற 2 பக்கத்தை கிழிச்சு எடுத்துகிட்டு போய் அதன் மூலமாக டார்க் டைமென்ஷன் ஆக்சஸ் பண்ணுறான். அது மூலமாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கிட்டத்தட்ட சாவில்லாத வாழ்க்கை, ஒரு இம்மார்டல் பவர் கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி டார்க் டைமென்ஷனை இந்த பூமி ஃபுல்லாகவே டேக் ஓவர் பண்ண வைக்கிறதுக்கும் டோமாமாவை இங்கே வர வைக்கிறதுக்குமான ஒரு பிளான் தான் இது. இவங்க ஆட்டையை போகிற விஷயத்துக்கு தெரிஞ்சு ஏன்ஷியன்ட் ஒன் உடனே அந்த இடத்துல வந்து இவங்க அத்தனை பேரையும் பொழந்து கட்டுறாங்க. ஆனால் ஜஸ்ட் மிஸ்லேயே எப்படியோ அவனுங்களும் எஸ்கேப் ஆகிடுறானுங்க. இந்த இடத்துல இந்த விஷுவல்ஸ் இந்த ஃபஸ்ட்டு சீன்லேயே பார்த்தீங்கன்னா விஷுவலாக பயங்கரமாக காட்டியிருந்திருப்பாங்க. பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த விஷுவல்ஸ் எல்லாமே. சீன்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்ல வேலை பார்த்துருக்காங்க. அடுத்த சீனில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை காட்டுறாங்க. இந்த படத்துக்கு டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு கை தான் போகும். ஆனால் ஸ்டார்டிங்கே நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட கையிலேருந்து தான் ஆரம்பிப்பாங்க, அவர் ஹேண்ட் வாஷ் பண்ணுற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு சீனே கையை தான் காட்டி அவர் கை போகுதுன்றதை ஹிண்ட் பண்ணுறாங்களோ என்னவோ. நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு சர்ஜன், பல சக்ஸஸ்ஃபுல் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. அதன் மூலமாக பெரிய பணக்காரமே ஆயிருக்கார் போல் இருக்கு. அந்தளவுக்கு அவர் நிறைய இப்போ ப்ராஜெக்ட்ஸுமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. லைக் நிறைய ரிசர்ச்சஸில் இருக்கார். அவரோட ரிசர்ச் மூலம் பல விஷயங்களை சாதிக்க முடியும் அப்படின்றதுல ரொம்பவே தீவிரமாக இருக்கார். இந்த சமயத்தில் தான் ஒரு நாள் காரில் போகும்போது அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்டில் அவரோட 2 கையுமே பயங்கரமாக டேமேஜ் ஆயிடுது. ஒரு டாக்டருக்கு முக்கியமே கை தானே, கையில்னா எப்படி ஆப்ரேஷன் பண்ண முடியும்? அதனால் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்பவே வெறுத்துறாரு. டாக்டர் தொழில் எனக்கு ரொம்பவே பிடிச்சது, நான் வேலை செய்யறதுக்காக வந்தேன், வேலை செய்யாமல் இருக்கிற வாழ்க்கை என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலையில் இருக்கார். அவர்கிட்ட இருக்கிற எல்லா காசையும் செலவு பண்ணி கிட்டத்தட்ட ஓட்டாண்டியாவே ஆயிட்டார். தான் கூட வந்த கிறிஸ்டின் பாலமரையும் அதை தான் சொல்லி கோவப்படுத்தி அங்கேருந்து கிளப்பி விட்டுறாரு. இதுக்கப்புறம் தான் பேங்க்பான் அப்படின்ற ஒரு பேஷண்ட்டை பற்றி தெரிய வருது. அவனுக்கு பார்த்தீங்கன்னா முதுகுத்தனில் அடிபட்டு கிட்டத்தட்ட நடக்க முடியாத சுச்சுவேஷனில் இருந்தவன் இப்போ பேஸ்கெட் பால் ஆடிக்கிட்டு இருக்கான். தெரிஞ்சு நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இது எப்படி சரி பண்ண அப்படின்னு கேட்கும்போது நேபாளில் காத்மாண்டுவில் பார்த்தீங்கன்னா கமர்தாஜின்ற இடத்துக்கு போய் அதன் மூலமாக என்ன சரி பண்ணிக்கிட்டேன்னு அவன் சொல்ல, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கமர்தாஜுக்கு தேடி போகிறாரு. 3 பேர் பார்த்தீங்கன்னா இவரை வழிப்பறி பண்ணவரை மோடோ அங்கேருந்து அவரை காப்பாற்றி கூப்பிட்டு போய் நம்ம ஏன்ஷியன்ட் ஒன் கிட்ட காட்டுறாங்க. அந்த இடத்துலையுமே நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அவரோட திமிரை காட்டுறாரு. சயின்ஸ் மட்டும் தான் அந்த உலகத்தில் எல்லாமே அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. நீ அதையும் தாண்டி பாருங்கள் அந்த இடத்துலன்னு சொல்லி நம்ம ஏன்ஷியன்ட் ஒன் அவரை அடித்து கிட்டத்தட்ட அவரை ஆஸ்ட்ரல் ஃபார்மில் அனுப்பிடுறாங்க. அப்பயுமே அவர் நம்மள டீல் எதுத்தையோ கலந்து கொடுத்துருக்காங்க போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இவரை மல்டிபிள் டைமென்ஷன்ஸ்க்கு அனுப்பி விட்றாங்க. ஆரம்பத்தில் அவர் போகிற இடம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு லிட்டலாக ஒரு வார்ம் ஹோல் மாதிரி தான் தெரியும். ஒரு வார்ம் ஹோல்குள்ளே போய் அதுக்கப்புறம் பல இடங்கள் சுற்றி அடிச்சுட்டு வந்து டைமென்ஷன்ஸ் விட்டு டைமென்ஷன்ஸ்லாம் போய் மேல் டைமென்ஷன் ஆரம்பிச்சு டார்க் டைமென்ஷன், அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ஸ்பேஸுக்கு போய் குவாண்டம் வேர்ல்டுக்குமே போகிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அண்ட் லாஸ்ட்டில் டொர்மாமியுமே ஒரு சின்ன சீனை ஹிண்டாக காட்டி முடிச்சிருப்பாங்க. லாஸ்ட் நம்ம ஏன்ஷியன்ட் ஒன் கிட்ட வந்து சேரும்போது எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லும்போது கற்றுக் கொடுங்கன்னு அவர் கேட்டால் அதெல்லாம் கற்றுக்க முடியாது, வெளியே போன்னு சொல்லி அடிச்சு தோத்திடுறாங்க. அதுக்கப்புறம் அவரோட பிடிவாதத்தையும் அந்த குணத்தையும் பார்த்துட்டு பார்க்கறதுக்கு அவன் கிட்டத்தட்ட கைசிலியஸ் மாதிரியே அவனோட குணத்தில் இருக்கானே அப்படின்னு சொல்லி நம்ம ஏன்ஷியன்ட் ஒன் மோடாவும் சேர்த்து அவர் திரும்ப உள்ளே கூப்பிட்டுக்கிறாங்க. ஏன்னா நமக்கு கைசிலியஸ் எது சண்டை போட ஆள் தேவை, ஸ்ட்ரேஞ்ச் மாதிரி ஆளுங்களெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி மோடோ தான் அவரை பேசி கூட்டிகிட்டு வராங்க. அந்த இடத்துல டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அந்த மந்திரத்தை எல்லாத்தையுமே கற்றுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட அறிவு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அவர் நிறைய விஷயங்களை டக்குன்னு கற்றுக்கிட்டே இருக்காரு. அந்த வகையில் தான் அந்த கேக்லேஸ்ட்ரோ புக்கிலேருந்து கிழிஞ்சு போன 2 பக்கத்தையுமே டைம் ஸ்டோனை யூஸ் பண்ணி திரும்ப அதை கொண்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அதன் மூலமாக டார்க் டைமென்ஷன் ஆக்சஸ் பண்ண போக கிட்டத்தட்ட அந்த இடத்துல நம்ம வாங்கும் மூடவும் அவர் வந்து தடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 சாங்டம் இருக்குது அப்படின்றது தெரிய வருது. நியூயார்க், லண்டன், அப்புறம் ஹாங்காங் 3 சாங்டம் இருக்குது. லண்டன் சாங்டமை கிட்டத்தட்ட அழிச்சிட்டானுங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூயார்க் சாங்டம் கிட்ட போயிருக்கானுங்க. அங்கே தான் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்துடுறாரு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து எப்படி அவங்களெல்லாம் தடுத்துறாரு. அவனை கட்டி போட்டு வச்சிருக்கும் போது பொசுக்குன்னு பின்னாடி இந்த வந்து ஒருத்தன் குத்திடுவான். அங்கேருந்துமே பார்த்தீங்கன்னா எப்படியே கிறிஸ்டின் கிட்ட போய் ஆப்ரேஷன்லாம் பண்ணி தப்பிச்சு வந்து அந்த இடத்துல தான் நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஸ்ட்ரேஞ்சோட மூளையை குழப்பியிருப்பான். ஏன்ஷியன்ட் எப்படி இவ்வளோ பவர் கிடச்சி தெரியுமா, அவள் டார்க் டைமென்ஷனில் பவர் ஆக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை நல்லா குழப்பி ஏன்ஷியன்ட் எதிராகவே பேச வச்சுருவாங்க. சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் ஒன்று இத்தனை காலம் வாழ்றதுக்கான காரணம் அவங்களுமே அந்த டார்க் டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பவரை கொஞ்சமாக ஆக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது நம்ம ஸ்ட்ரேஞ்சுக்கு தெரிஞ்சு மோடோவுக்கு இது பெரிய ஏமாற்றமாக இருக்குது. ஏன்னா ஏன்ஷியன்ட் ஒன்று அவர் ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவளுமே இந்த நாளாக தான் சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்கா அப்படின்றது மோடோவுக்கு தெரிஞ்சு அவருமே செம்ம காண்டாயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் கிளைமேக்ஸில் ஒரு மாதிரி கிளம்பியிருப்பார் போஸ்ட் கிரெடிட்டில், அது வேறு விஷயம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நியூயார்க் சாங்டமை கிட்டத்தட்ட அழிக்க போகும்போது எப்படியோ நம்ம ஸ்ட்ரேஞ்ச் அதை தடுத்து நிறுத்திடுறாரு.
அந்த இடத்துலையுமே அடுத்து ஒரு செம்ம விஷுவல் சீன் காட்டுவாங்க. விஷுவலாக அந்த சீன் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குங்க. இந்த படத்தில் 3Dயில் பார்த்துருக்கணும். நான் இப்போ சின்ன பையன் என்னால் தேட்டர்லாம் போக முடியல. ஆனால் இந்த சீன் கண்டிப்பாக விஷுவல் 3Dயில் செம்மையாக இருந்திருக்கும். ரீரிலீஸ் பண்ணாங்கன்னா ஒரு டைம் போயிட்டு வரலாம். அந்த இடத்துலையுமே ஏன்ஷியன்ட் ஒன் வந்து திரும்ப இவங்களை காப்பாற்றிடுறாங்க. அப்போ தான் மோடோக்கும் இன்னும் கரெக்டாக தெரிய வருது உண்மையிலேயே டார்க் டைமென்ஷன்லேருந்து பவர் ஆக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இதில் நம்ம ஏன்ஷியன்ட் ஒன்றுமே அவனுக்கு கொண்டுறானுங்க. அங்கே அந்த ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் காப்பாற்றலன்னு நினைக்கும் போது தான் இல்லை இது நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அத்தோட பார்த்தீங்கன்னா செத்துடுறாங்க. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அடுத்து வேலையை போய் பார்ப்போம், அடுத்து ஹாங்காங் சாங்டமையாவது காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது இவங்க போகிறதுக்குள்ளேயே ஆல்ரெடி அந்த இடத்த அடித்து நொறுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு டைம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது இல்லை காலம் என் கழுத்துலேயே இருக்கடா அப்படின்னு சொல்லி அவர் டைம் அந்த இடத்துல ரிவர்ஸ் பண்ணி திரும்ப அந்த இடத்த சீரியஸ் அமைக்க ட்ரை பண்ணுறாரு. அவ்வளோ சண்டை போட்டும் ஓகே இதை நம்மளால் சரியாக தடுத்து நிறுத்த முடியாது, நம்ம எங்கே இருந்து வேணாம் டேராக பங்காளிட்டு நாட்டாமல் அப்படியே டீல் பண்ணிக்கலான்னு சொல்லி டேரெக்டாக இவர் டொர்மாமோக்கிட்டே பேச போயிட்டாங்க. தான் தெரிய வருது டொர்மாமோ பார்த்தீங்கன்னா டொர்மாமோ கிட்ட போகிறதுக்கு முன்னாடி அவர் இந்த டைம் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு டைம் லூப்பை கிரியேட் பண்ணி விட்டுட்டு போயிருக்காரு. மாநாடு படத்தில் வர மாதிரி திரும்ப திரும்ப செத்து பொழைச்சிக்கிட்டே இருப்பாப்புல. இந்த இடத்துல டொர்மாமோவை பாருங்களேன். டொர்மாமோ யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவரே தான் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் நடித்த பெனடிக்ட் கம்பர்பேட்ச். அவரே தான் பார்த்தீங்கன்னா இந்த டொர்மாமோ ரோலுக்குமே ப்ளே பண்ணியிருக்காரு. வாய்ஸ் ஆக்டிங்குமே அவர் தான் கொடுத்துருக்காரு. இது கம்ப்யூட்டரைஸ்டு வாய்ஸ் எல்லாம் கிடையாது. அவரோட சொந்த குரல் கிட்டத்தட்ட மிமிக்ரி பண்ணுற மாதிரி அந்த வாய்ஸை அவர் டொர்மாமோக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பேசியிருக்காரு. Miranda, is your heart beating faster? ஒரு நல்ல மெமரி ஆர்டிஸ்ட். அங்கே போய் ஒரு பார்கெயின் பண்ணி ஒழுங்காக ஆளுங்களெல்லாம் இடத்த விட்டு கூட்டு போயிரு, இல்லைனா இந்த டைம் லூப்பில் நீ என்னோட கைதியாக மாறிடுவ அப்படின்னு சொல்லி டொர்மாமோவை மிரட்டி அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பூமியை எப்பயோ காப்பாற்றி விட்டுறாங்க. கைசிலியஸுமே டொர்மாவை பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே இழுத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படமும் முடியுது. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நியூயார்க் சாங்டமை நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் வாங்க சேர்த்து பொறுப்பெடுத்துக்கிறாங்க. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சாஸ்திர சுப்ரீமாக மாறி இருந்திருக்காரு. லாஸ்ட்டில் நம்ம மோடாக் பார்த்தீங்கன்னா எல்லா மந்திரவாதிகளுமே இப்படி தான் இருக்கீங்க, எவனுமே எதையுமே மதிக்கிறது கிடையாது, ஏன்ஷியன்ட் ஒன்றை தான் பெருசாக நம்பிக்கிட்டு இருந்தேன், ஆனால் அவளுமே அதை தான் பண்ணியிருக்கா, இனி நான் எங்கேயும் நம்புறதா இல்லை அப்படின்னு சொல்லி கமர்தாஜ் விட்டு மோடோ வெளியேறாரு. போஸ்ட் முன்னாடி ஒரு மிட் கிரெடிட் சீன் ஒன்று இருக்கும். மிட் கிரெடிட் சீனில் பார்த்தீங்கன்னா தோரை காட்டியிருந்திருப்பாங்க. அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா தோர் ராக்னராக்கான ஒரு பூமியில் வந்து நம்ம ஓடினை தேடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து லாஸ்ட் சீனில் நம்ம மோடோ கழிச்சிருப்பாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா சாஸ்திரத்தையும் கொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் கிளம்பியிருந்திருப்பார். இவருக்கு என்ன ஆச்சுன்றது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ல காட்டுறதா இருந்தது, ஆனால் அதை காட்டல. அதை நான் அந்த படத்தோட பிரேக் டவுன் அப்போ சொல்கிறேன். இதோட பார்த்தீங்கன்னா படமும் முடியுது. இந்த படத்தில் டைமுக்கு நிறையவே முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இந்த படமே பார்த்தீங்கன்னா மெயினாக டைமை வச்சு தான் மூவ் ஆகுது. அண்ட் படத்தில் பார்த்தீங்கன்னா டைம் ஸ்டோனை தான் வச்சு படமே மூவ் ஆகிட்டு இருக்கோம். இந்த இன்ஃபினிட்டி சாகல் எப்படி ஒவ்வொரு படமுமே அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோனை வச்சு மூவ் ஆகுதோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையுமே டைம் ஸ்டோனை வச்சு தான் இந்த படம் மூவ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஸ்டார்டிங்லேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டாக்டரோட டைம் தான் அவரை டிஸ்டர்ப் பண்ணுன்னு சொல்லுவார். அதே மாதிரி அடுத்த சீனில் அவர் நிறையவே வாட்ச் கலெக்ஷன் வச்சுருந்துருப்பார். படத்தோட ஆரம்பத்தில் லாஸ்ட் வரைக்கும் அவர் ஒரு வாட்சை கையில் வச்சுக்கிட்டு இருப்பார். அண்ட் முக்கியமான ஒரு சீன், பல டிபேட்டுக்குள்ளான ஒரு சீன், அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த நியூஸில் 3 பேரை பற்றி மென்ஷன் பண்ணுவாங்க. ஒன்று 35 வயசான ஏர்ஃபோர்ஸ் கேர்னல் ஒரு ஆர்மர் சூட்டை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு முதுகு தண்டில் அடிபட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது சிவில் வாருக்கான ரெஃபரன்ஸாக இருக்கும், ரோடியை தான் மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ரோடிக்கு 35 வயசு கிடையாதுங்க, அவர் கிட்டத்தட்ட எப்படி 40 வயசுக்கு மேலே தான் இருக்கும். ஆர்மி இருக்கணும்னு சொல்லும்போது கண்டிப்பாக ரோடியாக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான். அவர் அட்மிட் பண்ணியிருக்கிறது வேறு இடமா இருக்கும். இது பாசிபிளி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அயன்மேன் 2ல் நம்ம ஹேமர் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு ஆளை வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்கள்ல, ஒருவேளை இது அவராக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முக்கியமான காரணம் என்னென்னா இந்த படத்தோட டேரக்டரான ஸ்காட் டெரிக்சன் அவரே பார்த்தீங்கன்னா இதை மறுத்துட்டார். அவரே சொல்லிட்டாரு அது ஜேம்ஸ் ரோட்ஸ் கிடையாது அப்படின்னு. ரெண்டாவது ஒரு வயசானவனை பற்றி சொல்லியிருக்காங்க, அது பெருசாக தேவைன்னு வச்சுக்கோங்களேன். மூணாவது சொன்னது ஒரு 22 வயசு பொண்ணு பிரெயினில் பார்த்தீங்கன்னா ஒரு சிப்பை இம்ப்ளான்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்கிசோஃபெர்னியாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பத்தாவதுக்கு அவங்கள ஒரு மின்னலும் அட்டாக் பண்ணியிருக்கு. இவ்வளோ விஷயங்கள் போகிறதுன மாதிரி காமிக்கில் ஒரு கேரக்டரே கிடையாதுங்க. இவங்க இந்த 3 பேஷண்ட்ஸுமே எனக்கு தெரிஞ்சு ரேண்டமாக தான் சொல்லியிருக்கணும், மொத்தமாக அடிச்சு விட்ருக்காங்க, அவ்வளோதான். இவங்க பிளான் பண்ணி பண்ணதெல்லாம் இது எதுவுமே கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். மொத்தமாக வாய்க்கு வந்து சொல்லி விட்டுருக்காங்க. ஆனால் தேர்ட் ஒன் சீம்ஸ் இன்ட்ரெஸ்டிங். பாசிபிளி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இது என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து டைஃபாய்டு மேரியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் தான் நெட்ஃப்ளிக்ஸில் டிஃபெண்டர் சீரிஸ் ஓடிட்டு இருக்கு. அதில் டைஃபாய்டு மேரி அப்படின்ற ஒரு ஃபீமேல் கேரக்டர் வில்லியாக வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது யார் டைஃபாய்டு மேரி அப்படின்னு கேட்டிங்கன்னா
காமிக்கில் அப்படி ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டரும் கிட்டத்தட்ட மூன் நைட் மாதிரி தான். அதுக்குமே ஒரு 3 பர்சனாலிட்டி இருக்கும். ஒரு சீரியல் கில்லர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஆனால் இதுக்கு பெருசாக சம்மந்தம் கிடையாது. இவங்க கண்டிப்பாக இதெல்லாம் கொஞ்சம் ரேண்டமாக தான் அடிச்சு விட்ருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு சீனில் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏன்ஷியன்ட்டோ நம்ம நெத்தியில் கை வச்சு உங்கள் கண்களை தரங்க அப்படின்னு சொல்லுவார். அதுவும் நெத்தியில் கை வச்சு சொல்லுவார். சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸில் அவளுக்கு 3வது ஒரு நெத்தி கண் ஓப்பன் ஆகிருக்கும். அடுத்தது அதே சீனில் ஒரு பட்டர்ஃப்ளையை தொடுவார். பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டுக்கான ஒரு சின்ன ரெஃபரன்ஸ். அங்கத்தில் ஒரு சின்ன பட்டர்ஃப்ளை டச் பண்ணி அவரை எங்கேயோ அது தூக்கி அடிச்சிடும். அடுத்து லாஸ்ட் சீனில் பாருங்களேன், கிரெடிட்ஸில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கார் டிரைவிங்கை ஒழுங்காக பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கிரெடிட் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாக்ட்லி நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் காரை ஒழுங்காக ஓட்டிட்டு போகிறதுனால தான் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். அது இந்த இடத்துல சொல்கிறாங்க. அண்ட் இந்த படங்களில் நிறையவே ஆர்டிஃபேக்ட்ஸை கூட காமிச்சிருப்பாங்க. அண்ட் அவரோட பழைய மேஜிக்ஸையுமே காட்டியிருப்பாங்க. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னென்ன மேஜிக்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவே நான் டெலீட் பண்ணிட்டேன். ஃபியூச்சரில் முடிஞ்சால் நான் ஏதாவது புது வீடியோவே போடுறேன். இந்த சீனில் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கழுத்தில் தொங்குறது பார்த்தீங்கன்னா ஐ ஆஃப் அகமோட்டோ. இதே மாதிரி இன்னும் 2 ஐட்டங்கள் இருக்குது. ஆர்ப் ஆஃப் அகமோட்டோ, அது நம்ம ஓடினோட ட்ரெஷர் ரூமில் இருக்கும். இன்னொன்று ஸ்பைன் ஆஃப் அகமோட்டோ. அந்த பொருள் எங்கே இருக்குது, என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது. இது வரைக்கும் காட்டக்கூட பாடல. அடுத்த ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் ஆஃப் தி லிவிங் ட்ரைபியூனல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. லிவிங் ட்ரைபியூனல் அப்சல்யூட்லி காமிக்கில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய என்டிட்டி, கிட்டத்தட்ட யூனிவர்ஸ்க்கே ஜட்ஜு மாதிரி. காமிக்கில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்டத்தட்ட லிவிங் ட்ரைபியூனலோட அந்த கைப்பிடிலேருந்து எஸ்கேப் போயிருக்காரு அவரோட மேஜிக் யூஸ் பண்ணி. அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான தான் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். படத்தில் சும்மா பார்த்தீங்கன்னா அது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக வச்சுருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் அவங்க எல்லாருமே யூஸ் பண்ணுற மேஜிக் பேர் பார்த்தீங்கன்னா எல்ட்ரிச் மேஜிக். இது கிட்டத்தட்ட லைட் மேஜிக் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் வில்லன்ஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே டார்க் டைமென்ஷனோட மேஜிக். அண்ட் முக்கியமாக நம்ம ஸ்டான்லியோட கேமியோ. ஸ்டான்லியை காட்டும் போது அவர் ஒரு புக்கை படிச்சுக்கிட்டு இருப்பார்ல, அந்த புக்கோட பேர் தான் பார்த்தீங்கன்னா டோஸ் ஆஃப் பெர்செப்ஷன். ஆக்சுவலி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கேரக்டரை கிரியேட் பண்ணுறதுக்கே இந்த ஒரு புக்கு தான் இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தது. நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.